வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் தான் இருக்கிறாரா? அப்படின்ற மாரி ராஜா அவர்களுக்கு எழுந்த மிகப்பெரிய ஒரு சந்தேகமா பார்க்கப்படுகிறது. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோல என்ன தகவல் இருக்கு அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். அதாவது திமுகவோட ஆட்டம் இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு. செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையில தான் இருக்காரா? இல்லையா? என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தீர்க்கப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படின்ற மாரி ராஜா அவர்கள் தனது ட்விட்டர் பதிவில கூறியிருக்கிறாரு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. வேலை வாங்கி தர்றதா சொல்லி மோசடியில மாட்டிக்கொண்டவர் தான் செந்தில் பாலாஜி. இது தொடர்பாகத்தான் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்குல போன மாசம் ஒரு 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள கைது செஞ்சாங்க. அந்த நேரத்தில தான் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? நெஞ்சு வலி ஏற்பட்டதன் காரணமாக அடுத்தபடியா அவர சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க. ஸோ, அது பின்பு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில அடைப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. எத்தனை அடைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 4 அடைப்புகள் இருக்கு. ஸோ, அத தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியோட காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜிய மாற்றப்பட்டுச்சு. அவருக்கு அங்க சிகிச்சை பார்த்தீங்கன்னா, மேற்கொள்ளப்பட்டுச்சு. நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜியை பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டது. தொடர் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கிடைத்தும், அமலாக்கத்துறையால் பார்த்தீங்கன்னா, விசாரிக்க முடியலங்க. ஸோ, அமலாக்கத்துறையால் பார்த்தீங்கன்னா, காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கிடைத்தும், அமலாக்கத்துறையால் பார்த்தீங்கன்னா, விசாரிக்க முடியவில்லை என்றது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜியின் மனைவி பார்த்தீங்கன்னா, ஆட்கொணர்வு மனு தாக்கல் ஒண்ணு செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவின் விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில செந்தில் பாலாஜி உயிரோட தான் இருக்கிறாரா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பியிருந்தாரு. ஸோ, அவரு தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது, அ இன்னும் ஒரு 48 மணி நேரம் தான் இருக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டம் முடிஞ்சுச்சு. செந்தில் பாலாஜி இருக்கிறாரா? இல்லையான்னே கன்ஃபார்மா தெரியல. சப்போஸ் செந்தில் பாலாஜி இல்ல அப்படின்றது தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களோட ஆட்டமே க்ளோஸு. திமுகவே பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி காவேரி மருத்துவமனைக்கு உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். செந்தில் பாலாஜி இருக்காரா? இல்லையான்றத அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இது எப்படி இருக்குன்றத பார்க்கும்போது, கண்ணாமூச்சி ஆட்டம் முடிவுக்கு வரப்போற மாரி இருக்கு. அப்படின்ற மாரி அவரோட ட்விட்டர் பதிவில பதிவிட்டிருந்தாரு. மற்றொரு அரசியல் முக்கிய புள்ளிகளாக திகழப்படுற ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா, இத தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது காகிதத்தில் தான் காட்டுகிறார்கள். இந்த அட்டை காகிதத்தில் 1975 டூ 77 அந்த நெருக்கடி நிலையில பார்த்தீங்கன்னா, சமீபத்தில கரவேட்டி கட்ட தைரியமற்ற கோழைகள் இவர்கள் அப்படின்ற மாதிரியும், 1976 ஜனவரி 30